பெத்த பொண்ணோட முடி எடுத்து எனக்கு சூனிய வைக்க பாக்குறியா நீ? இல்லடி, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேனா அப்புறம் என்ன எதுக்கு என் முடி எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்க? அது வந்து இது வந்துன்னு பேசாத. ஏதோ மாசம் உன்னோட அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 5000 ரூபாய முடிக்கு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு செலவு பண்றதுக்காக திருடுறேன்னு பெத்த பொண்ணுக்கு சூனிய வைக்க பாக்குறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஹே, நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்டி. சிக்குமுடி வாங்குறேம்மா, சிக்குமுடி 100 கிராம் சிக்குமுடிக்கு பக்கெட்டி தரமா. அர்ச்சனாமா சீக்கிரம் கொண்டு வாங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்து என் உயிரை எடுக்கிறான். அடி பாவி, பெத்த பொண்ணோட முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வித்து வீட்டுக்கு பக்கெட் வாங்கி போடுறியாடி? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஓ, அப்ப இவ்ளோ நாளா என் பெட்டு, பாத்ரூம், டவலு, சீப்பு இது எல்லாத்துல இருந்தும் முடிய திருடி வீட்டுக்கு பக்கெட் வாங்கி போட்டிருக்க. அப்படிதானே? சொல்ல முடியாது. நீ தூங்கும்போது உன் தலையில இருந்து கூட புடிங்கிருப்பாங்க. புடுங்கினாலும் புடுங்குவா. பண்ணக்கூடிய ஆள் தான். ஏ லூசு, யார்கிட்ட பேசிட்டு நான் இருக்க? யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. பின்ன என்னடி, வெய்ய காலம் வந்துருச்சுன்னா உன் முடி கொட்டும். அந்த முடியை எடுத்து குப்பையில போட்டு வேஸ்ட் பண்ணாம 2 பக்கெட் வாங்கினேன். அது தப்பா? 2 பக்கெட் வாங்குனியா? அது மட்டும் இல்லாம உன் கர்லி ஹேருக்கு குவாலிட்டியான பக்கெட் கொடுக்குறாங்க. இந்த பாரு, இந்த கவர் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு ஏன் முடியாடி? என் முடியும் கொஞ்சம் இருக்குடி. நாளா சத்தியமா சொல்றேன்டி, வயிறு எரிஞ்சு சொல்றேன். உனக்கெல்லாம் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா, உனக்கு பொறப்புன்னு ஒண்ணு இருந்தா, நீ எல்லாம் ஏன் முடியும் தாண்டி பொறப்ப. இது என் சாபம். அவன் முடி எனக்கு இருந்தா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கு. நம்ம இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம்.